நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நடந்த சில டெக் நியூஸ் எபிசோடு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ஃபோன்ஸ் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல விவோலேருந்து T3x அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் T4x அப்படிங்கிற விவோவோட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த விவோவோட T4x 5G வந்து மார்ச் மாதம் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. கலர்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரோண்டோ பர்பிள் மற்றும் மரைன் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் இந்த ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோனில் ஒரு 6500 mAh பேட்டரி இருக்கும் சொல்றாங்க. போன வருடம் விவோட T3x வந்து 6000 mAh பேட்டரி இருந்துச்சு. இப்போ இது அதோட ஒரு 500 mAh கூட்டியிருக்காங்க. அதுபோல் இந்த ஃபோனில் வந்து டைனமிக் லைட் அப்படிங்கிற பேரில் வந்து நோட்டிஃபிகேஷன் லைட்டும் வந்து ஒன்று கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10000 ரூபா செக்மெண்ட்டு கீழே வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனில் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கு. வர வாரங்களில் இந்த ஃபோனை பற்றின மேலும் பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். நத்திங் ஃபோன்லேருந்து 3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்ச் 4 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க. சென்னையில் வந்து இந்த ஃபோனோட மேனுஃபேக்சரிங் நடக்க போகிறதா சொல்லப்படுது. ஸோ இதே கம்பெனிலேருந்து நத்திங்லேருந்து 3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு 6.8 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் சொல்றாங்க. பேக் சைடுல 2 கேமரா இருக்கும் சொல்றாங்க. மொத கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா சென்சார் இருக்கும் சொல்றாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுபோல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 7s Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸர் ரன் ஆகும் சொல்றாங்க. மேலும் பேட்டரிஸ் பொறுத்தவரையில் இது 5000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும் சொல்றாங்க. மேலும் ஐபோன்ல இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணா சைன் மோடுக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது மோடு வந்து மாத்திர மாதிரி செட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பட்டன் இதுலயும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நத்திங்ல இருந்து ஃபோன் 3 வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருமே வந்து SMS அனுப்புறதுக்கு கூகுள் மெசேஜஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கூகுள் மெசேஜஸ் வந்து டிஃபால்ட் மெசேஜஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன விஷயம் இருக்கிறது, இந்த கூகுள் மெசேஜஸ்க்கு வந்து ஒரு இன்டெகிரேஷன் கொண்டு வரப்பாங்க. என்ன இன்டெகிரேஷன் கேட்டிங்கன்னா வீடியோ கால் பண்ணுற இன்டெகிரேஷன் கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த வீடியோ கால் வந்து நமக்கு வந்து கூகுளோட அந்த மீட்டோ அல்லது வேற ஏதாவது வீடியோ கால் ஆப் வச்சோ வந்து பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து வாட்ஸ்அப்போட வீடியோ கால் இன்டெகிரேஷன் உள்ள கொண்டு வரப்போ சொல்லுது. இது வந்து ரீசெண்டாக கிடைச்ச லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கூகுள் மெசேஜ் உள்ள ஆப்பிலோட அந்த கோடிங் வச்சு பார்க்கும்போது வந்து இப்போ லீக்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால மெசேஜஸ் ஆப்லேயே வந்து நம்ம டேரெக்டாக வீடியோ கால் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்க போது அதை டேப் பண்ணால் நமக்கு வாட்ஸ்அப்லேருந்து வீடியோ கால் வந்து போகும். ஸோ இந்த அப்டேட் கூடிய வரையில் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். டீப்சீக் அப்படிங்கிற ஏஐ பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதாவது சைனாவில் தயாரித்த ஏஐ இருக்குது. மேலும் இந்த ஏஐ ஆப் வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா ஏஐ ஆப்புக்கும் போட்டியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சைனா வந்து அவங்களோட ஈகோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுற ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதே மாதிரியாக இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய இந்த ஹானர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இந்த டீப்சீக் அப்படிங்கிற இந்த ஏஐ இன்ஜினை வந்து அவங்களோட யோயோ அப்படின்னு சொல்லப்படுற அசிஸ்டன்ட்டுக்குள்ள இன்டெகிரேட் பண்ணிட்டு வச்சிருக்கதா சொல்லப்படுது. அதனால சைனாவில் நம்ம ஹானர் ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீப்சீக் ஏஐ உள்ள இன்டெகிரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த டீப்சீக் ஏஐ வந்து இப்போதைக்கு சைனாவுக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. காரணம் யாருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த யோயோ அப்படிங்கிற அசிஸ்டன்ட் வந்து சைனாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ். ஹானர் வந்து சைனாவுக்கு வெளியே விற்கும்போது கூகுள் அசிஸ்டன்ட் ஆப் தான் இன்டெகிரேட் பண்ணி விற்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சைனாவில் மட்டும் தான் இது வந்து இருக்குது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, வழக்கமாக எல்லா கண்ட்ரின்னு சொல்கிற மாதிரி சைனா வந்து இந்த ஆப் மூலமாக இந்த டீப்சீக் ஆப் மூலமாக வந்து நிறைய பர்சனல் டேட்டா கலெக்ட் பண்ணுறதாக ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக நம்ம இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள அந்த ஆஃபீஸ் அது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த எந்த ஒரு ஏ ஆப்பும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. காரணம் டேட்டா வந்து வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எந்த ஒரு ஏ ஆப்பும் பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஐஃபோன்லேருந்து SE4 அப்படிங்கிற ஒரு ஐஃபோனில் ஒரு குட்டி ஐஃபோன் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐஃபோனோட லீக்ஸ் ஏதாவது டிசைன் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. அது அப்படி பார்க்கும்போது ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பேக் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் கேமரா மாதிரி தெரியுது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த டைனமிக் ஐலண்ட்லாம் அதுக்கு முன்னாடி இந்த iPhone 10 சீரிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னு தெரியும். ஒரு நாட்ச், ஒரு பெரிய நாட்ச் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாட்ச் இந்த ஃபோன்லையும் இருக்குது. மற்றபடி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியுது. இது போக வந்து ஆக்ஷன் ஸ்லைடர் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பட்டன் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.1 இன்ச்சுக்கான OLED அதாவது சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ப்ராசஸரை பொறுத்தவரை நமக்கு வந்து A18 அப்படிங்கிற சிப், அதாவது ஐஃபோனோட 16 மற்றும் 16 பயன்படுத்தப்பட்ட அந்த சிப் வந்து உள்ளே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுபோல் கேமராஸ் பார்க்கும்போது பேக் சைடில் ரியர் ஃபேசிங் கேமரா ஒரு 14 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஃப்ரண்ட் சைடில் ஒரு 24 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் சொல்றாங்க. அதுபோல் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் பாட்டம் சைடில் தெரியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போதைக்கு இந்த iPhone SE4ல இருக்குது. ஸோ லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ப்ரைஸிங்க்கு வரும்னு சொல்லி இப்போதைக்கு தெரியல. iQOட 12 ஸ்மார்ட் ஃபோன் வந்து போன வருடத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபோனாக இருந்துச்சு. இந்த ஃபோன் லான்ச் பண்ண புதுசில் வந்து 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க iQ.
ஆனால் இப்போ அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மேலும் இந்த ஃபோனுக்கு கூட ஒரு வருஷம் ஓஎஸ் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4 வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் இப்போதைக்கு இது தராங்க இந்த ஃபோனில். ஸோ இந்த ஃபோன் வந்து 2023 ஆண்ட்ராய்ட் 14 வந்து லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து சொன்ன எக்ஸ்டென்ஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 18 அப்டேட் வரையும் இந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன அப்டேட் பாலிசி போக கூட வருடம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன் வந்து இது குறிப்பாக அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு விஷயமாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஃபன்டச் சாய்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல. ஸோ நீங்கள் ஃபன்டச் சாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மிச்சம் பண்ணுங்கள். GTA Vice City, GTA San Andreas மாதிரியும் பல விதமான GTA கேம்ஸ் நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். மேலும் கடைசியாக GTA 5 அப்படிங்கிற கேமும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லான்ச் பண்ணி ரொம்ப வருடமாச்சு. இப்போ வந்து GTA 6 வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக பல லீக்ஸ்லாம் வந்துச்சு. கேம்ஸ் எப்படி இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் விஷயம்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில லீக்ஸ் வந்துச்சு. அதுபோல் ட்ரைலரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன வச்சுக்கோங்கன்னா இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கம்பெனி வந்து அஃபிஷியலாக சொல்ல ஃபாலோ பண்ணுவோம் இந்த கோட்டசாமி அப்படிங்கிற மாதிரியாக வந்து நாங்கள் சொன்ன டேட்லேயே இருந்து இந்த கேமை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ராக்ஸ்டாரோட பேரண்ட் கம்பெனியோட CEO வந்து இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் கிடச்ச நியூஸ் வச்சு பார்க்கும்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து இந்த GTA 6 கேம் வந்து லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ GTA ஃபேன்ஸியராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த GTA கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். கூகுள் வந்து Pixel 9a அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கூடியில் லான்ச் ஆக போகிறது அப்படிங்கிறது வந்து அவங்களோட இந்த சர்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஃபோன் லான்ச் பண்ண முன்னாடி சில சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேஷனில் ஓகே ஆயிடுச்சுன்னா லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அமெரிக்கா இந்த FCA மற்றும் IMDA அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன்லாம் வந்து லீக்ஸ் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து மார்ச் 26 லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து கூகுளோட Tensor T4 அப்படிங்கிற சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ கூகுளோட சிப்செட் வந்து பெரிய லெவலில் ஆகான்னு இருக்காது. நார்மலாக ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டுக்கு ஈக்குவலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடியாக 8GB ரேமோட 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வெர்ஷனோட லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு மேலேயும் உள்ள வெர்ஷனும் இருக்கும். மேலும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.28 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, பேக் சைடில் ஒரு 14 மவுஸுக்கான பிரைமரி கேமரா, ஃப்ரண்ட் சைடில் 13 மவுஸுக்கான செல்ஃபி கேமரா, நெட்வொர்க்கை பொறுத்தவரை 5G சப்போர்ட், Wi-Fi 6E, Bluetooth NFC மாதிரியான சப்போர்ட் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. இது போக நமக்கு இந்த ஃபோனோட பிரைசிங்னு பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ்ல பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 43,000 பிரைசிங்லேருந்து ஆரம்பிக்கும் சொல்கிறாங்க 120GB வெர்ஷன். அது 2GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 56,000 ரேஞ்சில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது வந்து அப்ராக்சிமேட் பிரைஸ் தான் யூஎஸ்ல பிரைஸ். இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான பிரைஸ் நமக்கு தெரிய வரும். மேலும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ வந்து இந்த பிக்சலோட 9A கலர் வேரியண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியாக இந்த ஃபோன் இருக்க போது. ஸோ கூகுளோட ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து? இப்போ அந்த கேமரா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ அந்த அதுபோல் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும். இந்த 2 விஷயம் வந்து கூகுள் பிக்சல் ஃபோன்ஸில் மெயினான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 2 விஷயத்துக்காக கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணுறீங்களா அல்லது கரண்ட்டாக என்ன பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ரியல்மிலேருந்து P3 Pro அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த February மாதம் 18 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டோட லான்ச் பண்ண எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியே இந்த ஃபோன் வந்து 6000 mAh பேட்டரி 80W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. போனோட ரியல்மியோட P2 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா 5200 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பேட்டரி. மற்றபடியே கூலிங் சிஸ்டம் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கும் சொல்கிறாங்க. கேமரா மாதிரியான ஸ்பெக்ஸ் இப்போதைக்கு தெரியல. ஆனால் பிரைசிங் வந்து 25,000 கீழே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த அந்த டெக் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அடிக்கடி டெக் நியூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. அது மூலமாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நான் அருண் டெக் இந்த தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.